அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கால நாங்க இருக்க பகுதியில கடும் குளிருங்க. சரி, இந்த குளிருல நம்ம செடிகள்லாம் எப்படி தாக்கு பிடிச்சு வளருதா? இல்லையா? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா பார்த்தீங்கன்னா, நம்ம வாழை மரத்த பார்க்கலாம். நம்ம வாழை மரம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் குளிர்ல ஓரளவு நல்லா வளர்ந்து இருந்தது. ஆனா, இந்த வருஷம் பாவம் வீட்டுக்குள்ள வச்சு இந்த ஒரு 3 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி அந்த தண்டெல்லாம் வாழை மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெலிஞ்சு போய் ரொம்ப ஒல்லியாயிடுச்சு. அதுக்கு காரணம் குளிர் மட்டும் கிடையாது. இத நம்ம ஒரு தொட்டியில தான் வச்சு வளர்க்குறோம் இல்லைங்களா? அந்த தொட்டியில மண்ணும் குறைவா இருக்கு. அது வேர் வந்து கீழ போறதுக்கும் இடம் இல்லாம இருக்கு. அதனால இவ்வளோ ஒல்லியா இருக்கு. குளிருனால பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப காஞ்சு போய் அப்படி இருக்கு. இன்னொன்னு இந்த வாழை மரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இதில லைட்டா குட்டி குட்டி பூச்சியும், கொஞ்சம் ஒட்டடையும் இருந்தது. அதனால நான் வந்து மேல இருக்க காஞ்சு போன இலை, அப்புறம் இப்போ புதுசா வர்ற அந்த குருத்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் நான் வேப்ப எண்ணெய் தான் கொஞ்சம் நான் அடிச்சு விட போறேன் இந்த வாழை மரத்துக்கு. இந்த வாழை மரத்துலயும் பார்த்தீங்கன்னா, புது புது இலைகள் வரும்போது அந்த குருத்து வந்து ஓரளவு இல ந இ இலையெல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தது இந்த எலுமிச்சை செடிய வச்சு தான். ஏன்னா எலுமிச்சை செடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே தளதளன்னு வளர்ந்து வந்துட்டு இருந்த செடி, நான் கராஜ்ல எடுத்து வச்சு அந்த வெளிச்சம் இல்லாததுனால ரொம்ப காஞ்சு போயி, அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தொட்டா அது சருகாகி இருந்தது. ஒரு மாரி நொறுங்கி போய் சருகாயிடுச்சு. அந்த மாரி இருந்தது. அதனால புதுசா இலைகள் வருமோ? புதுசா செடி வளர்ந்து வருமா? அப்படின்றதே எனக்கு வந்து சந்தேகமா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள இந்த க்ரோ லைட்ல வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே இப்போ சின்ன சின்ன குருத்து விட்டு, அது நல்லா புது இலைகள்லாம் வந்து இப்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட நாட்டு செம்பருத்தி காஞ்சு போயிருச்சு. இலைகள்லாம் காஞ்சு மஞ்சளாகி நெறைய உதிர்ந்துருச்சு. கடைசியா நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூவே இதுல பூக்கல. அதேபோல நம்ம பதியம் போட்டு வச்ச ஜாதி மல்லி பூச்செடி இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து நம்ம இது முன்ன நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். இப்ப கீழ எடுத்து வச்சிருந்தேன் இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த இடத்துல இந்த க்ரோ லைட்ல வச்சதுக்கு பின்னாடி பரவால்ல. அது சின்ன சின்ன தளிர் விட்டு ஓரளவு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. முருங்கை செடி பாருங்க, அதுல ஒரு மாற்றமும் இல்ல. அதே மாதிரி அந்த குச்சியா நிக்குது. நம்ம இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்த பின்னாடி அதுல தளிர் விட்டு வருமா என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா எலுமிச்சை செடி காஞ்சு போய் இது மாரி தான் இருந்தது. ஆனா அதுல நல்லா இலைகள்லாம் வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு மாற்றமும் இல்ல. இங்க இருக்க தொட்டியில இருக்க அந்த மண்ணெல்லாம் தொட்டு பார்த்தா பாருங்க, கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்த அளவுக்கு நான் நல்லா காஞ்சு போன பின்னாடி தான் மறுபடியும் தண்ணி விடுவேன். ஏன்னா, இது குளிர்காலம் அப்படின்றதுனால அடிக்கொருக்கா தண்ணி விட்டுட்டே இருந்தா அந்த வேரெல்லாம் அழுகி போயிடும். அதனால ரொம்ப தண்ணி எடுக்காது இல்லைங்களா செடிக்கு. அதனால நான் வந்து நல்லா காஞ்ச பின்னாடி தான் அந்த மண்ணு மேல இருக்க மண்ணெல்லாம் காஞ்ச பின்னாடி தான் நான் தண்ணி விடுவேன். அதேபோல மல்லிகைப்பூ செடியும் பாருங்க, நம்ம கடைசி வீடியோல பார்க்கும்போது நெறைய கொடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இப்ப கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, புதுசா மொட்டு எதுவும் வரவே இல்ல. சரிங்க, இப்போ நம்மளோட ஜாதி மல்லிப்பூ செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கேன் இல்லைங்களா? இதுல வந்து நெறைய பூச்சிகள்லாம் இருந்துச்சு. அத நம்ம ஒரு வழியா சரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி குட்டி தளிரா வந்து ரொம்ப புது புது இலைகள்லாம் நல்லா வந்திருந்தது. குருத்து அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இளம் பச்சை நிறத்துல ரொம்ப அழகா வந்துட்டு இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லா அது மெச்சூர் ஆகவே இல்ல. அது அப்படியே காஞ்சு காஞ்சே போயிடுச்சு. எலுமிச்சை செடி மாரியே இன்னொரு செடி எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுத்துருச்சு. அது வந்து கறிவேப்பிலை செடி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்குலாம் என்னோட கறிவேப்பிலை செடி நெறைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் குச்சியா தான் நின்னுச்சு. ஆனா இந்த வருஷம் பரவால்ல, நல்லா இருக்கே அப்படின்னு நெனச்சேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, லைட்டா இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சிருக்கு. உள்ள பார்த்தா தெரியுது நெறைய கருவேப்பிலை இலைகள் உள்ள உதிர்ந்து இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல புது தளிரும் வந்திருக்கு. ஆனா போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் பரவால்ல. கருவேப்பிலை செடி ரொம்பவே நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த செடி எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்டின்னா, சூரிய வெளிச்சத்துக்காக தான். ஆனா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. புது புது இலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.